ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்றைக்கி நம்ம கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் மிகைப்பாடல்களில் காப்புச் செய்யுள்ள 8வது பாட்டு பார்க்க போகிறோம். பராவரும் ராமன் மாதோடு இளவல் பின்படர கான்போய் விராதனை கரனை மானை கவந்தனை வென்றி கொண்டு மராமரம் வாலி மார்பு துளைத்து அணைவகுத்து பின்னர் ராவணன் குலமும் பொன்ற எய்து உடன் அயோத்தி வந்தான். இதுதான் பாட்டு. இப்போ பதம் பிரித்து பொருள் பார்க்கலாம். பராவரும் ராமன், பராவுவதற்கு அருமையான ராமன். நான் ஏற்கனவே பராவுதல், அந்த பரா அப்படிங்கிற சொல் பராபரம் அப்படின்லாம் சொன்னேன்ல. அதாவது நம்ம மிகைப்பாடல்கள்லேயே 5வது பாட்டு பார்க்கும்போது பராவ அருமறை பயில் பரமன் பங்கைய கராதலம் நிறை பயில் கருணை கண்ணினான் அரா அணை துயில் துறந்து அயோத்தி மேவிய ராகவன் மலரடி இறைஞ்சி ஏத்துவோம் அப்படிங்கிற பாட்டில் பராவ அருமறை புகழ் பாடுவதற்கு இந்த வேதத்தை சொல்லும்போது பராவ அருமறை அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த மாதிரி இங்கே பராவரும் ராமன் அப்படின்னா துதிப்பதற்கு புகழ் பாடுவதற்கு ரொம்ப அருமையான அதற்கு தகுதி வாய்ந்த ராமன் மாதோடு, மாதுங்கிறது இங்கே சீதையை குறிக்குது, சீதையோடு இளவல்ங்கிறது லக்ஷ்மணனை குறிக்குது. இளவல் பின்தொடர்ந்து வர கான் போய், கான்னா காடுன்னு அர்த்தம், கான் போய் துளை விராதனை கரனை மானை கவந்தனை வென்றி கொண்டு. இந்த இடத்துல விராதன் கரன் மானை கவந்தனை அப்படின்னு 3 ராட்சசர்களை சொல்கிறாரு. அதில் முதல்ல விராதன் அப்படிங்கிறது இந்த தண்டகாரண்யத்தில் சீதையை கடத்தின்னு போவான் அந்த ராட்சசன். அப்போது அவனை பின்தொடர்ந்து ராமலக்ஷ்மணர்கள் சென்று அவனை போர் தொடுத்து அவனை வீழ்த்தி கொன்று சீதையை காப்பாற்றுவார்கள். இது அடுத்து ராவணன் மாறுவேஷத்தில் சீதையை கடத்துறதுக்கு இது ஒரு முன்னோட்டமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி விராதனை அழித்து அதுக்கப்புறம் கரண் தூஷணன் அப்படின்னு 2 ராட்சசர்கள், அதாவது லக்ஷ்மணன் சூர்பனகையோட மூக்கு காதெல்லாம் அறுத்துருவான். அப்போது இவங்க தான் திரிஷிராசுரர்களோடு சேர்ந்து ராமன் ஒரு ஆளாக இவங்க எல்லாத்தையும் சண்டை போட்டு கொன்று வீழ்த்துவான். அந்த கரண். அப்புறம் மானை கவந்தனை, அதாவது மான் மாதிரி வேஷம் போட்டுக்கொண்டு சீதைக்கு முன்னாடி குறுக்கி நெடுக்கி போய் சீதையோட கண்ணில் படுற மாதிரி சென்று மாரீச்சன் ராமலக்ஷ்மணர்களை சீதைக்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கள்ல, அதை சொல்கிறாரு. மானை கவந்தனைன்னா மாரீச்சனை, அவனையும் வென்று வீழ்த்தி மராமரம் வாலி மார்பு துளைத்து. நம்ம ஏற்கனவே கம்பராமாயண பாடல்களில் அவையடக்கத்தில் 2வது பாட்டு, அது நம்ம பார்க்கும்போதே மராமரம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். அதாவது நொய்தின் நொய்ய சொல் நூற்கலுற்றேன் என்னை வைத வைவின் மராமரம் ஏழ்துளை எய்தவர்க்கு எய்திய மாக்கதை செய்தவன் சொல் நின்ற தேயத்தே அப்படிங்கிற பாட்டில் மராமரம் அப்படிங்கிறது ஒரு அலையாத்தி மரம் வகையை சேர்ந்தது. அது ஒரு தண்டுனா ஒரு மரத்தோட தண்டு மொத்தமாக முழுசாக இருக்காது. அது பல சின்ன சின்ன தண்டுகளால் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய தண்டு மாதிரி இருக்கும். அதனால இப்போ இந்த சுனாமி மாதிரிலாம் பெரிய அலை எழும்பி வந்ததுன்னா அது தடுக்கிறதுக்கு இந்த மரங்கள்லாம் பொதுவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதனால அந்த மரத்தை துளைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்பேற்பட்ட மரத்தையே இப்போ ராமர் துளைத்திருக்கிறார். அவருடைய கதை அப்படிங்கிறதுக்கு இதை பற்றி வர்றதுனால இங்கே என்ன சொல்கிறாரு, மராமரம் வாலி மார்பு துளைத்து, இது 2ஐயும் துளைத்து அணை வகுத்து, அதாவது நம்ம ராமர் சேது அல்லது நல சேது அப்படின்னு சொல்லக்கூடிய ராமர் பாலத்தை கட்டி பின்னர் ராவணன் குலமும் பொன்ற எய்து. அப்போ அதுக்கப்புறம் ராவணன் குலத்தையே அழித்து, இந்த இடத்துல பொன்றுதல் அப்படின்னா அழித்துன்னு அர்த்தம்.
எய்து அப்படின்னா அம்பு எய்தி உடன் அயோத்தி வந்தான். அவனை ராவணன் குலத்தையே அழித்து அதுக்கப்புறமா அயோத்தி வந்தான் அப்படின்னு. இந்த இடத்துல பொன்றுதல் அப்படின்னா நம்ம திருக்குறளில் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் 6வது குறளில் அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றார் துணை அப்படின்னு சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். அதாவது அன்றறிவாம் எண்ணாத அறம் செய்க. இப்பொழுது நம்ம இளையவனாக தானே இருக்கோம், இப்போ என்ன அவசரம், நம்ம அப்புறமா நமக்கு இன்னும் நிறையா காலம் இருக்குது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. உடனேயே அறச்செயல்களை செய்யுங்க. ஏன்னா அது பொன்றுங்கால் பொன்றார் துணை. அவ்வாறு நம்ம அந்த மாதிரி அறச்செயல்களை செஞ்சால் நம்ம உடம்புலேருந்து உயிர் பிரியும் போது நமக்கு அழிவு இல்லாத ஒரு துணையாக அது நிற்கும், அறம் நிற்கும் அப்படின்னு சொல்கிற இடத்துல பொன்றுங்கால் பொன்றா துணை. அந்த இடத்துல பொன்றுதல்னா அழிதல் அப்படிங்கிற அர்த்தம் வருது இல்லை. அந்த மாதிரி இங்கே ராவணன் குலமும் பொன்ற எய்து உடன் அயோத்தி வந்தான். அந்த இடத்துல பொன்ற எய்துன்னா அவனை கொல்வதற்காக அம்பு எய்தி அப்படின்ற பொருளில் வருது. இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. பராவரும் ராமன் மாதோடு இளவல் பின் படர கான் போய் விராதனை கரனை மானை கவந்தனை வென்றி கொண்டு மராமரம் வாலிமார்பு துளைத்து அணைவகுத்து பின்னர் ராவணன் குலமும் பொன்ற எய்து உடன் அயோத்தி வந்தான். இதை தொடர்ந்து நம்ம காப்புச் செய்யுள்ளியே மிகைப்பாடல்களில் 9வது பாடல் பார்க்கலாம். அதை படிக்கிறேன் கேளுங்க. தருகை நீண்ட தயரதன் தான் தரும் இரு கை வேழத்து ராகவன் தன் கதை திருக்கை வேலை தரைமிசை செப்பிட குருகைநாதன் குறைகழல் காப்பதே. இதான் பாட்டு. இப்போ பதம் பிரித்து பொருள் பார்க்கலாம். தருகை அப்படின்னா தருகின்ற கை அப்படின்னு விரியும். இது ஒரு வினைத்தொகை, அதாவது 3 காலத்தையும் குறிக்கும். ஊறுகாய் அப்படிங்கிற சொல் மாதிரி, அதாவது தந்த கை, தருகின்ற கை, தரும் கை அப்படின்னு. இந்த இடத்துல தசரதனுடைய புகழ சொல்கிறாரு, தருகை நீண்ட தயரதன் அப்படின்னு. அப்படின்னா என்னென்னா அவன் தர்மம் நிறையா எப்போவுமே கொடை உள்ளம் கொண்டவன் அப்படிங்கிறதுனால தருகை அப்படின்னு சொல்கிற. தருகை நீண்ட தயரதன் அப்படின்னு. தயரதன் தான் தரும் இருக்கை வேழத்து. வேளம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் யானைன்னு அர்த்தம். இருக்கை வேழத்து அப்படின்னா இது ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்லுவாங்க பிரவர்ச்சன கர்த்தாக்கள்லாம். அதாவது வேழத்துக்கு நம்ம யானைன்னு அர்த்தம். அப்போ இங்கே இருக்கை அப்படின்னு சொல்கிறது ராகவன், இருக்கை வேழத்து ராகவன் அப்படின்னு. பொதுவாகவே ராமரை ஆஜான பாகுவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப அழகாகவும் வலிமையான தோள்களை கொண்டும் நீண்ட நெடிய கைகளை கொண்டும் இருந்தால் அது ஆஜான பாகுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா இது ஜானு அப்படின்னா தொடைன்னு அர்த்தம், பாகுன்னா தோல்னு அர்த்தம், ஆனா அது வரை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா தொடை வரை நீண்ட கைகளை கொண்டுள்ளவன் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆஜான பாகு அப்படிங்கிறத தான் தமிழில் இங்கே இருக்கை வேழத்து அப்படின்னு அடையா சொல்கிறாரு ராமருக்கு. அப்படின்னா என்னென்னா ஒரு தாராள தன்மை கொண்டுள்ளது, ஒரு கொடைத்தன்மை கொண்டுள்ளது, வீரம் எல்லாத்தையுமே குறிக்கும் அது. இங்கே ஏன் யானையை உதாரணமாக சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், யானை தன்னோட கால், அவங்க காலை, அந்த யானையோடைய காலை வச்சு தான் அது மேலே ஏறி தான் நம்ம யானையை மேலேயே ஏற முடியும். இல்லாட்டி வாய்ப்பே கிடையாது. யானை யாரையும் அது மனசு வச்சு ஏற்றி உட்காத்தி வச்சா தான் தலை மேலே ஏறி உட்கார முடியுமே ஒழிய நம்மளா முயற்சி பண்ணினாலாம் ஒன்றும் நடக்காது. அந்த மாதிரி இறைவனுடைய திருவடியை நம்ம தொழுதாதான், இறைவனுடைய அருள் கிடைச்சா தான் நம்ம இறைவனை நம்ம சென்றடைய முடியும். அப்படிங்கிறத குறிக்கும் விதமாக இருக்கை வேழத்து அப்படின்னு ராமருக்கு அடையா சொல்கிறாங்க. இந்த இருக்கை யானையவே வேற விதமாக மாணிக்கவாசகர் சொல்லியிருப்பார். நான் அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க. அது மனுஷனையே குறிக்கும். இருகை யானையை ஒத்திருந்த என் உள்ள கருவை யான் கண்டிலேன், கண்டது எவ்வமே வருக என்று பணித்தனை வானுள்ளோருக்கு ஒருவனே கிற்றிலேன் கிற்பன் ஒன்னவே அப்படின்னு. இந்த பாட்டில் இருகை யானை அப்படின்னு மாணிக்கவாசகர் அவரையே சொல்லியிருப்பார். அது என்னன்னா எல்லாம் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அள்ளி வாரி சுருட்டி யானை மாதிரி நான் சாப்பிட்டேன். அதாவது நான் பேராசை பிடிச்சி இந்த உலகியல் இன்பங்கள் எல்லாத்தையும் நான் நுகரணும்னு சொல்லி எல்லாத்தையும் அள்ளி நானே வச்சுக்கிறேன். அப்பேற்பட்ட என் உள்ளக்கருவை நான் உண்மையான நான் யார் அப்படிங்கிறத எனக்கு தெரியவே இல்லை. யான் கண்டிலேன், கண்டது எவ்வமே, பார்த்தது எல்லாமே துன்பமாகத்தான் இருக்குது. வருக என்று பணித்தனை, நீ என்னைய வான்னு கூப்பிட்ட அப்படி சிவபெருமான்ட்டு சொல்கிறாரு. வானுள்ளோருக்கு ஒருவனே,
நீ ஒருவன் தான் இறைவன். கிற்றிலேன் கிற்பன் உண்ணவே அப்படின்னா வலிமை, அதாவது வலிமை இல்லா, கிற்றிலேன் அப்படின்னா வலிமை இல்லை, கிற்பன் உண்ணவே நான் இங்கே இருக்கேன் உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். எதுக்கு இந்த பாடலை உதாரணமாக சொல்கிறேன், அங்கே இருகை யானை அப்படின்னு அவர் தன்னை சொல்லிக்கிறாரு. அந்த இடத்துல சொல்கிற இடத்துல அவர் யானை தும்பிக்கையை வச்சு எப்படி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுமோ அந்த மாதிரி நான் வந்து இன்ப நுகர்ச்சியிலேயே தழைத்திருக்கேன் அப்படிங்கிற இடத்துக்கு இருகை யானைன்னு சொல்கிறாரு. அதே இது கம்பர் ராமரை குறிக்கும் போது இருகை வேழத்து அப்படின்னு சொல்கிற இந்த இடத்துல இருக்கை அப்படின்னு சொல்கிறது வந்து அவன் இப்போ நம்ம பொதுவாகவே இப்போ யாரையாவது திட்டணும் அப்படின்னா இருகால் கொண்ட மாடு அப்படின்னு மனுஷனை திட்டினா அப்போ என்ன அர்த்தம், 4 கால் இருக்குது மாட்டுக்கு, உனக்கு 2 கால் இருக்குது நீ மாடுன்னு. அந்த மாதிரி ஒரு யானை வந்து தும்பிக்கை இருக்குது ஆனால் இருக்கை கொண்ட யானை அப்படின்னு சொன்னால் இங்கே பெருமையாக சொல்கிறார். அதுக்காக அந்த மாணிக்கவாசகர் பாட்டையும் இதையும் ஒப்பிட்டு சொன்னேன்னா. அடுத்தது பார்க்கலாம். ராகவன் தன் கதை திருகை வேலை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேல் அப்படின்னா வேலை அப்படின்னா கடல்னு அர்த்தம். திரிகின்ற, அதாவது திருகை வேலை அப்படின்னா இந்த கடல் சூழ்ந்த தரைமிசை இந்த பூமியில் செப்பிட சொல்வதற்கு குருகைநாதன் அப்படின்னா திருக்குறுகைநாதனான நம்மாழ்வாரை தான் சொல்கிறாரு. இது நம்மாழ்வார் வாழ்ந்த காலம்லாம் கம்பருக்கு முன்னாடி, ரொம்ப முன்னாடி. அதனால் நம்மாழ்வாரை புகழ்ந்து இங்கே சொல்கிறாரு. என்னன்னா திருக்குறுகைநாதனான நம்மாழ்வார் குறைனா ஒலித்தல்னு அர்த்தம். அப்பேற்பட்ட அவரை பாட்டை சொல்கிறார் இந்த இடத்துல. கழல் பாதங்கள் காப்பதே. அப்பேற்பட்ட அவர் வந்து நம்மாழ்வார் பாசுரங்கள்லாம் எல்லா பக்கமும் ராமருடைய புகழ, விஷ்ணுவோட புகழ பாடி அவர் எங்கே பார்த்தாலும் திவ்ய தேசங்கள் பூரா அங்கே எங்கேன்னு எல்லா இடத்துலையும் சென்று அவர் புகழ் பாடுறார்ல. அப்பேற்பட்ட அவர் செல்வத கழல், அவருடைய பாதங்கள் தான் காக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நான் இந்த பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. தருகை நீண்ட தைரதன் தான் தரும் இருகை வேழத்து ராகவன் தன் கதை திருகை வேலை தரைமிசை செப்பிட குருகைநாதன் குறை கழல் காப்பதே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.